ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தர்பூசணியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். This video is sponsored by BuyMote mobile app. நீர் அதிகமா இருக்கு. அதுவும் இந்த பழத்தை கோடை காலத்துல சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, நீர் இழப்பு, அதாவது டீஹைட்ரேஷன் சொல்வோம் இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாம இருக்கும். தர்பூசணியில பொட்டாசியம் அதிக அளவுல இருக்கு. இந்த பழத்துல இருக்க லைகோபின் அப்படின்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறதுனால இது பீரியாடிக்ஸ்கள் உண்டாக்கும் தீமைகளை குறைக்கும். இந்த பழம் சாப்பிடுறதுனால நம்ம இதயத்தை இளமையா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகளையும் குறைக்கும். அதோட இதய துடிப்பையும் சீரா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஒரு சில பேருக்கு உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க தர்பூசணியை சாப்பிட்டா உயர் ரத்த அழுத்தத்தை சீக்கிரமா குறைக்கலாம். இந்த தர்பூசணி பழத்துல விட்டமின் B6 இருக்கு. ஒருத்தரோட நடவடிக்கைக்கும் மனநிலைக்கும் காரணமா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மூளையில இருக்க வேதிப்பொருள் தான். இந்த வேதிப்பொருள் அதிகமா உற்பத்தி செய்யறதுக்கு இந்த தர்பூசணி பழம் ரொம்ப உதவியா இருக்கு. மேலும் ஒரு சில பேருக்கு மன அழுத்தம், மனசோர்வு, பதற்றம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். தர்பூசணியை தொடர்ந்து சாப்பிட்டோம்னா இந்த பிரச்சனைகள் ஏற்படாம இருக்கும். அதோட மனநிலையும் நல்லா அமைதியா இருக்கும். தர்பூசணி பழத்தை சாப்பிட்டோம்னா அதுல இருக்க லைகோபின் நம்ம எலும்பை பாதுகாக்கும். அதோட எலும்பு நோயான ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற ஒரு நோயையும் தடுக்கும். தர்பூசணி பழத்தை சாப்பிட்டீங்கன்னா சிறுநீரகத்துக்கு கஷ்டம் கொடுக்காம திரவ கழிவுகளை வெளியேற்றும். அப்புறம் சிறுநீரை வெளியேறும் போது சிரமம் கொடுக்கிற அமோனியாவை கல்லீரல இருந்து வெளியேற்றவும் இந்த பழம் ரொம்ப உதவியா இருக்கும். சிறுநீரகத்துல கல் பிரச்சனை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இந்த தர்பூசணியோட விதைகளை ஒரு ஸ்பூன் எடுத்து அதை நல்லா அரைச்சு கொஞ்சம் சுடு தண்ணி ஊத்தி அதை சூடு ஆறியதும் குடிக்கலாம். இப்படி குடிச்சீங்கன்னா சிறுநீரகத்துல கல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாம இருக்கும். இந்த தர்பூசணி பழத்துல விட்டமின் C இருக்கு. இந்த விட்டமின் C நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். முக்கியமா இந்த பழம் ஆற்றல் நிறையவே இருக்கு. சோ இது காயங்களை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். புற்றுநோய் வராம இருக்கணும்னா தர்பூசணி பழத்தை சாப்பிடுங்க. இந்த பழத்துல லைகோபின் இருக்கிறதுனால மார்பு, நுரையீரல், கர்ப்பப்பை, பெருங்குடல் போன்ற இடங்கள் எல்லாம் ஏற்படும் புற்றுநோயை இந்த பழம் தடுக்க உதவும். ஆன்டி ஆக்சிடென்ட், பீட்டா கரோடின், விட்டமின் C, லூட்டின் இந்த மாதிரியான சத்துக்கள் அதிக அளவுல இந்த பழத்துல இருக்கு. இதை நம்ம சாப்பிடும் போது மாலை கண் நோய், கண்விழி மிகை அழுத்த நோய் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாம நம்ம கண்களை பாதுகாக்கும். மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு இந்த பழம் சிறந்த மருந்துன்னு கூட சொல்லலாம். இந்த பழத்துல நீர் மட்டும் அதிக அளவுல இல்லாம நார்ச்சத்தும் நிறைய அளவுல இருக்கு. ஆனா அளவுக்கு அதிகமா அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கு. தர்பூசணி பழத்தை பொறுத்த வரைக்கும் இதுல நீர் சத்து தான் அதிகமா இருக்கு. சோ கலோரி குறைவா இருக்கிறதுனால நம்ம உடல் எடை குறையும். மேலும் இந்த பழம் நம்ம முடிக்கும் சருமத்துக்கும் நல்லதுன்னு கூட சொல்லலாம். இதுல பீட்டா கரோடின் நம்ம உடம்புல விட்டமின் ஏவா மாறி நம்ம முடிக்கும் சருமத்துக்கும் ரொம்ப நல்லது கொடுக்குது. இந்த பழத்துல பாக்டீரியா தொற்று, அலர்ஜிக்கு எதிரான தன்மை இருக்கிறதுனால இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இதோட பட்டையை தூக்கி எறியாம நம்ம ஸ்கின்ல தடவிக்கலாம். இப்படி தடவும் போது முகப்பரு போன்ற பிரச்சனைகள் ஏற்படாம நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். நம்ம உடம்புல ஆஸ்துமா ஏற்படுறதுக்கு காரணம் விட்டமின் C குறைவா இருந்தா மட்டும்தான் ஏற்படும். தர்பூசணியில விட்டமின் C அதிக அளவுல இருக்கிறதுனால இதை தொடர்ந்து சாப்பிட்டோம்னா ஆஸ்துமா பிரச்சனைகள் நெருங்காது. நெஞ்செரிச்சலா இருந்தா ஒரு தர்பூசணி பழத்தை கட் பண்ணி அதை 4-5 துண்டுகளா சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டீங்கன்னா நெஞ்செரிச்சல் ஏற்படாம பாதுகாக்கும்.